அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. இன்னைக்கு நம்ம 2 கட்டு ஒயரை பயன்படுத்தி, அதாவது கோல்டன் கலரும் பிளாக் கலரும் பயன்படுத்தி பொன்வண்டு கூடை போடுவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம கிராஸ் கட் ஒயர்ல பின்னி காட்டியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் பேக் பின்றது மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். இந்த பேக்குக்கான கைப்பிடி பின்றதை தனி வீடியோவா வரக்கூடிய வீடியோவில் போட்டு காட்ட போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்பதான் இந்த டர்ன் திருப்புறது பேக் முழுக்கவே ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி கருப்பு கோல்டன் கலர் மாறி மாறி வர மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கான சில ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒயர் கூடையை நான் கோல்டன் கலர் அண்ட் பிளாக் கலர் பின்னலில் போட்டிருக்கேன். இந்த கோல்டன் கலர் ஒயர் எனக்கு ஈரோட்டில் கிடைச்சிது. மெட்டாலிக் கலரில் இருந்தது. காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் போட்டேன். ஆனால் வந்து பிளாக்கோட கோல்டன் கலர் போடும்போது கொஞ்சம் டல் ஃபினிஷாக தெரியுது. ஆனால் வெயிலில் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஒருவேளை இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு கலர் காம்பினேஷன் கூட போட்டுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 9 அடி நீளத்தில், அதாவது மெட்டாலிக் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். இது பொன்வண்டு கூட அப்படிங்கனால கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இன்னொரு கலர் கருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுலேயும் 9 அடி நீளத்தில் 28 ஒயர் கோல்டன் கலர்லையும் 28 ஒயர் கருப்பு கலர்லையும் வெட்டி எடுத்திருக்கோம். ரெண்டு ஈக்குவலாக வெட்டியிருக்கோம். எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நாம் இந்த பேக்குக்காக கோல்டன் கலரில் ஒரு கட்டு ஒயரும் பிளாக் கலரில் ஒரு கட்டு ஒயரும் எடுத்தோம். இந்த பேக்குக்கு பொறுத்த வரைக்கும் ரன்னிங் ஒயர் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால இது வந்து மீதமான ஒயரு. இது கைப்பிடிப்படுறது சரியாக இருக்கும். இப்போ இந்த ஒயர் எடுத்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது ரெண்டுமே வந்து நம்ம எல்லா ஒயரையும் வெட்டி வச்சுருக்கோம். ரன்னிங் ஒயர் தேவைப்படாது அப்படிங்கிறனால சிங்கிள் நாட்டாக தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்து மடிச்சுக்குங்க. சமமாக மடித்து வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஒயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை மேலே வைங்க. வச்சுட்டு இந்த பள்ளமான சொரசொரப்பான பகுதியை மேல் நோக்கி தள்ளுங்க. வச்சுட்டு இப்போ இந்த 2வது ஒயரினுடைய பள்ளமான பகுதியை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடுங்க. போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நட்டு கிடைச்சிரும். இதே மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து ரெண்டு கலர் ஒயரும் தனித்தனியாக பின்னி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மொத்தமாக 29 நாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சமமாக இருக்குது. அப்படி சமமாக இல்லைன்னா நீங்கள் சமப்படுத்திக்கணும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் நாட் போட்டு வச்சுட்டு கடைசியாக எப்படி ஆரம்பிக்கலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிளாக் கலரில் 2 ஒயர் எடுத்து தனியாக நாட் போட்டிருக்கோம். அதே மாதிரி கோல்டன் கலரில் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டுட்டோம். மொத்தமாக நம்மளுக்கு 28 நாட் கிடைச்சிருக்கும். 56 ஒயர் வெட்டியிருந்தோம், 28 நாட் கிடைச்சிருக்கும். இப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இது பிஸ்கட் நாட்லாம் போடல, பொன்வண்டு கூடைன்னு போடுறோம். அதனால ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் நாட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பிளாக் கலர் நாட் எடுத்துக்கங்க. ரெண்டுமே நம்ம பின்னி வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 4 பக்கம் 4 ஒயர் இருக்கும். இதுலேயும் 4 ஒயர் இருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா மேலே 2 ஒயர் கிராஸ் ஆகும், கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகும். இப்படி தான் நம்ம பின்ன போகிறோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நாட்டில் ரைட் சைடில் போகிற ஒயர் எடுத்து மடிச்சுக்குங்க. 2வது ஒயரில் இது இப்படி வைங்க. வச்சு பின்னுனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நாட் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சிரும். இப்போ அப்படி திருப்பிக்கிங்க. திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிராஸ் வருது பாருங்க. இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நாம் இது நம்மளுக்கு சென்ட்ரல் லைன் நல்லா தெரியும். ஆனால் நம்ம சிங்கிள் நாட்டாக ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இந்த கோல்டன் கலர் ஒயர் தான் ஃபஸ்ட்டு நாட் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு முடி போட்டு வைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து கிராஸ் கட் ஒயரில் இந்த முடி போட தேவையில்லை. ஆனால் இது சிங்கிள் நாட்டாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாட் போட்டு வைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ண பாருங்கள், அந்த 2 கோல்டன் கலர் ஒயரையும் நாட் போட்டு வச்சுக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு குழப்பம் வராமல் இருக்கும். இனிமேல் வந்து நம்ம இப்படியே ஜாயின் பண்ணிட்டு போகணும். இப்போ அடுத்தது நம்ம வந்து இன்னொரு கோல்டன் கலர் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு கோல்டன் கலரு ஒரு பிளாக் கலர் அந்த மாதிரி மாறி மாறி தான் பின்னிட்டு வர போகிறோம். இப்போவும் திருப்பி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கணும். சென்ட்ரல் லைனை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லா நாட்டையும் இதே மாதிரி ஒவ்வொரு நாட் ஜாயின் பண்ணி ஒரு வளர்த்து எடுத்துட்டு வாங்க. அடுத்தது பிளாக் கலர்.
இப்போ நம்ம வந்து 28 நாட் எடுத்திருந்தோம். எடுத்து 28 நாட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம மேல் நோக்கி 10 லைன் பின்னி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது சென்டர் லைனை சேர்த்து மேலே 10 லைனும் கீழே 10 லைனும் நம்ம பின்னிட்டு வந்திருக்கோம். பாருங்க 2 4 6 8 10 லைன் பின்னிருக்கோம். இது வந்து நம்ம பொன்வண்டு கூட பின்றது அப்படின்னால 1 to 1 வரணும் அப்படிங்கனால இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் திருப்புறதுல ஒரு ட்ரிக் பண்ண போறோம். எப்படி அப்படின்னாக்கா நீங்க 8வது ஒயரையும் 10வது ஒயரையும் பிடிச்சுதான் பின்னணும். நம்ம மாமூலா 8ஐயும் 9ஐயும் பின்னுவோம். இப்போ வந்து என்ன செய்யணும்னா 8ஐயும் 10ஐயும் பிடிச்சு பின்னணும். நம்மளுக்கு அப்பதான் கரெக்டா நாட் கரெக்டா வரும். இங்க பாருங்க இது 8வது நாட்டு, இது 10வது நாட்டு. இதையும் இந்த 10வது நாட்டையும் பின்னுங்க. நடுவில் வந்து 9வது நாட்டு இருக்கும். அதை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி அதை கடைசியா பின்னாடி சொருவி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்படி திருப்பிடுங்க. இந்த நாட்டை வந்து கடைசியா பின்னாடி வந்து கொஞ்சமா ஒயர் சொருவறதுக்கு மட்டும் விட்டுட்டு வெட்டிடுங்க. பின்னி முடிச்சுட்டு வெட்டுங்க. இந்த பாருங்க சொருவறதுக்கு மட்டும் 5 சென்டிமீட்டர் விட்டேன். இப்போ இந்த இடத்துல திரும்பிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கோல்டன் கலர் ஒயர் போயிட்டு இருக்கு. இந்த நாட்டுல இருந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோல்டன் கலர் இருக்கு. இப்படி திரும்பும். இந்த மாதிரி திரும்பினாதான் நம்மளுக்கு கரெக்டா வரும். அப்படிங்கறனால இந்த இடத்துல நம்ம ஒரு ஒயரை வெட்டியிருக்கோம். இதே மாதிரி 4 சைட்லயும் பண்ணணும். இதுலயும் பாருங்க 2 4 6 8 10 10வது ஒயரும் 8வது ஒயரும் கருப்பு கலர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதை ரெண்டையும் பின்னுங்க. மாமூலா செய்யற மாதிரி தான். ஆனா இதுல வந்து ஒரு ஒயர் இடையில விட்டுட்டு பின்னுறோம். அவ்வளவுதான். அப்பதான் நம்மளுக்கு இந்த பேக் முழுக்கவே 1 to 1 கலர் கிடைக்கும். இது 2வது சைடு நம்ம திருப்பிட்டோம். இதையும் கொஞ்சம் விட்டுட்டு வெட்டிடுங்க. சொருகிறதுக்கு மட்டும் விட்டு வெட்டுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 4 6 8 10 வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோல்டன் கலர் கிடைச்சிருக்கும். இந்த கோல்டன் கலரையும் பின்னுங்க. இந்த வெட்டி வைக்கிற ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம கைப்பிடி பின்னும் போது உள்ள வச்சுக்கிறதுக்கு ஆகும். இந்த மாதிரி பின்னி எடுத்துட்டு வாங்க. இன்னொரு சைடு பின்னிட்டு காட்டுறேன் வாங்க. நம்ம இப்போ இந்த இடத்துல டர்ன் திருப்பியிருக்கோம். டர்ன் திருப்பி பாருங்க. இந்த கருப்பு ஒயர் இவ்வளவு நேரம் அப்படி சைடில் போயிட்டு இருந்த ஒயர் இப்போ மேல் நோக்கி போகுது. இனிமேல் நம்மளுக்கு வந்து சைடு வால் தான் வளர ஆரம்பிக்கும். பாருங்க இது வரைக்கும் தான் கூட நம்மளுக்கு வரும். கீழ் பாகம் இவ்வளோ அகலம் வந்துடும். இப்போ இனிமேல் வர்றது வந்து சைடு வாலாக வந்துடும். இப்போ இந்த பின்னி இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு சைடு வாலாக மாறிடுச்சு பாருங்க. இப்போ இப்படி பின்னிட்டு போங்க. மேலே வளர்த்தி எடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு ஒயரும் சைடில் திரும்பி இருக்கும். இப்போ மேலே எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கோல்டன் கலர் ஒயர் வெட்டணும் பாருங்க. அது வெட்டாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கோல்டன் கலர் ஒயர் சைடாக வந்திருக்கும். இதுவும் கோல்டன் கலராக இருந்திருக்கும், இதுவும் கோல்டன் கலராக இருந்திருக்கும். இப்போ நம்ம வெட்டினதுனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கருப்பு ஒயர் வருது. இந்த பேக் முழுக்கவே ஒரு கருப்பு ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரி மாறி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ஒயரை வெட்டியிருக்கோம். இந்த ஒயரை நீங்கள் பின்னி முடிச்சுட்டு ஒரு 10 லைன் பின்னிட்டு உள் கை விட்டு சொருவிடுங்க. கடைசியாக கூட சொருகலாம். இப்பயே சொருகிறது கொஞ்சம் நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி மேல் நோக்கி வளர்த்து கொண்டு வாங்க. 4 பக்கமே நீங்கள் வெட்டாமல் விட்டிங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு 2 ஒயர் வந்து ஒரே கலராக வந்திருக்கும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டெக்னிக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் வளர்த்து எடுத்துகிட்டு போங்க. ஒயர் இருக்க வரைக்கும் பின்னுங்க. இது வரைக்கும் பின்னி கொண்டு நிறுத்திட்டு அடுத்த ஒயர் இது வரைக்கும் கொண்டு வந்து பின்னி நிறுத்திக்கிங்க. அந்த மாதிரி பின்னி எடுத்துகிட்டு மொத்தமாக நம்ம இந்த சைடு திருப்பின இடத்துலேருந்து 28 லைன் நீங்கள் பின்னணும் மேல் நோக்கி. இது கிராஸ் கட் பேக் அப்படிங்கிறனால ஒயர் வந்து கொஞ்சம் குட்டையும் நெட்டையுமா தான் வரும். அதை பற்றி பயப்படாமல் இந்த இடத்துல இருந்து 28 லைன் மேல் நோக்கி வளர்த்து எடுத்துட்டு பார்க்கலாம் வாங்க. 4 பக்கமும் இதே மாதிரி தான் திருப்பிட்டு வரணும். பாருங்க இந்த இடத்துல நம்ம திருப்பியிருக்கோம். இப்போ சைடில் மேல் நோக்கி வளர்ந்துருக்கு. இந்த மாதிரியே பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் பின்னலை இந்த இடத்துல டர்ன் திருப்பி அப்படியே வளர்த்தி கொண்டு வந்திருந்தோம். 28 லைன் உங்களை பின்ன சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வந்து 32 லைன் பின்னியிருக்கேன். காரணம் என்னென்னா இந்த ஒயர் வந்து நல்லா நைஸாக இருந்தது. பின்னல் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பின்னலாக கிடச்சிருக்கு. அதனால ஒயரமும் நல்லா ஹைட்டாக கிடச்சிருக்கு. அதனால் 32 பின்னல் பின்னியிருக்கேன். இப்போது நம்ம பேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சில ஒயர்கள் குட்டையாகவும் சில ஒயர்கள் வளர்த்தியாகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ சொருவது எப்படி அப்படின்னா எப்போவுமே கிராஸ் கட் ஒயர் சொருகிற மாதிரி தான். ஒரு பின்னல் வந்து உள்ளே மடங்கி வரணும். பாருங்கள் இது லாஸ்ட்டு பின்னல் அப்படின்னா இதை விட்டு 4வது லைனில் சொருகணும் நீங்கள். அதாவது ஒரு பட்டன் வந்து உள்ளே மடங்கி வர மாதிரி. இதே மாதிரி முழுக்க கிராஸாக சொருவிட்டு போங்க. சொருவி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொருவி முடிச்சுட்டு கைப்பிடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மடங்கி வரணும். ஒவ்வொரு லைன் சொருவி வச்சுட்டு அப்படி உள்ள விட்டு கை விட்டு சொருங்க. நல்லா டைட்டாக சொருவுங்க. அந்தந்த ஒயர் அந்தந்த கிராஸாக சொருகணும். பாருங்கள் இந்த மாதிரி
ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பேக்கை ஒயரையெல்லாம் சொருவி கரெக்டாக பிசுறெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். நம்மளோட பேக் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இதுக்கு நம்ம இந்த 2 கலர் இந்த பேக்கில் பின்னிருக்க இந்த 2 கலர் பயன்படுத்தி ரூட்டு கைப்பிடி தான் பின்ன போகிறோம். நம்ம முதவே ஒயர் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம், அதில் கைப்பிடி பின்ன போகிறோம். கைப்பிடி பின்னுற வீடியோவை நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன், அதில் போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பேக் நம்மளுக்கு இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து கருப்பு மற்றும் கோல்டன் கலரில் பின்னிருக்க பொன்வண்டு கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.